சுப்ரீம் கோர்ட்டில் ஜூன் 1 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை வழக்குகளை வழக்கமான அமர்வுக்கு பதில் விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் விசாரிப்பர். அந்த வகையில் இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் வி வராலை அடங்கிய அமர்வு வழக்குகளை விசாரிக்க துவங்கியது. அப்போது மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் தவே ஒரு வழக்கில் ஆஜரானார். அவரை இடைமறித்த நீதிபதி விக்ரம் தவே, நான் விசாரிக்கும் அமர்வில் சீனியர்கள் ஆஜராக அனுமதி இல்லை என்றார். ஏற்கனவே பட்டியலான வழக்கு இது, இதில் நான் ஏன் வாதாடக்கூடாது என வக்கீல் தவே கேள்வி எழுப்பினார். வழக்கமான கோர்ட் விசாரணை நாட்களில் நீங்கள் வாதாடுங்கள், ஆனால் இது போன்ற சமயத்திலாவது இளம் வக்கீல்களுக்கு வாய்ப்பளிக்கலாமே என நீதிபதி விக்ரம்நாத் கூறினார். அதற்கு பதிலளித்த வக்கீல் தவே, இது பார்ஷியல் கோர்ட் ஒர்க்கிங் டே, இங்கு சீனியர்கள் ஏன் வாதாடக்கூடாது, இது பற்றி பார் கவுன்சிலுக்கு முன்கூட்டியே தெரியாது. தவிர ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட வழக்கில் நாங்கள் ஆஜராவதில் தடையேதும் இல்லையே என்றார். அதற்கு பதிலளித்த நீதிபதி விக்ரம்நாத், எல்லா நாட்களிலும் உங்களை போன்ற சீனியர்களே ஆஜராகி வந்தால் இளம் வக்கீல்களின் வாதத்திறமை எப்படி வளரும்? அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் விசாரிக்கும் பகுதி நேர கோர்ட் வேலை நாட்களில் சீனியர்கள் ஆஜராக அனுமதிப்பதில்லை. இந்த நடைமுறை கடந்த 4 ஆண்டுகளாக பின்பற்றப்படுகிறது. இது போன்ற சமயங்களில் நான் விசாரிக்கும் வழக்குகளில் இளம் வக்கீல்கள் மட்டுமே ஆஜராக வேண்டும். தயவு செய்து இங்குள்ள சீனியர்கள் கோர்ட் அறையை விட்டு வெளியேறுங்கள் என்றார். மேலும் இது குறித்து நீங்கள் முறையிட விரும்பினால் தலைமை நீதிபதியிடம் முறையிடுங்கள். ஏற்கனவே நிறைய வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ளன. கோர்ட் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பகுதி நேர வேலை நாட்களில் மூத்த வக்கீல்கள் ஆஜராகும் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படாது. ஆனால் அவை வழக்கமான விசாரணை நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படும். விடுமுறை காலம் முடிந்து வழக்கமான விசாரணை நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்படும் எனவும் கோர்ட் உத்தரவிட்டது. இளம் வக்கீல்கள் தங்களின் வாதத்திறமையை வெளிப்படுத்தவும் அதை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு வழங்க சுப்ரீம் கோர்ட் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதிபதிகள் கூறினர்.